கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்துல மோசே என்ன சொல்றாரு? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இந்த ஜனங்கள்லாம் முறுமுறுத்து கத்தி கதறும் போது மோசையை நோக்கி, அப்போ மோசே என்ன சொல்றாரு அந்த இடத்துல? பயப்படாம இருங்க, இவ்வளவு பெரிய கூட்டம் வருதுன்னு பயப்படாதீங்க. ஏன்னா எல்லாம் மூணு பக்கமும் சூழ்ந்துட்டாங்க. இப்ப எந்த பக்கமும் அவங்களால தப்பிக்க முடியாது. நாலாவதா ஒரு வழி இருக்கு, அந்த வழியும் சமுத்திரம். அந்த சமுத்திரத்துல போய் கடல்ல விழுந்து சாகதான் வேணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, வழியே இல்லாத சூழ்நிலையில அவங்க உட்கார்ந்து பயந்து அலறிட்டு இருக்காங்க. அப்போ மோசே சொல்றாரு, பயப்படாதிருங்கள். மோசையோட விசுவாசம் ஆரம்பத்துல அவனை கூப்பிடும் போது அந்த அளவுக்கு இல்ல, ஆனா இப்போ அவனுக்குள்ள விசுவாசம்